இறந்தோருக்காக மன்றாடு, மறந்து விடாதே. உன் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக நீ ஜெபிக்காமல் இருந்து விடாதே. அன்பார்ந்தவர்களே, மக்கபேயர் 2வது புத்தகத்தில் 12வது அதிகாரம் 44-45 வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இறந்து போனவர்களுக்காக அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அப்பொழுதே எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள், தான தர்மம் செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதோடு மட்டுமல்ல, சீராக்கின் ஞான நூல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7:33 ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. உயிர் நீத்தோருக்காக அவர்களை அன்பு செய் என்று. அதே சீராக்கின் ஞான நூல் 38:16 உயிர் நீத்தவருக்காக நீ கண்ணீர் சிந்தி ஜெபி, அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்லி, இறந்தோர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் இருக்கிறவர்களாகிய நாம் இதை மறக்கவே கூடாது. அதனால தான் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் இறந்த பிறகு இஸ்ரேல் மக்கள் 30 நாட்கள் நோன்பு இருந்து துக்கம் அனுசரித்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகிறோம், அதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நிகழ்வை பார்த்துருப்போம். புனித மோனிக்கம்மாள் தன் மகன் புனித அகஸ்தினாரிடம் சொன்னாங்களாம், அப்பா, நீ எப்பெல்லாம் திருப்பலி நிறைவேற்றியோ அந்த திருப்பலி பீடத்தில் என் பேரை கொஞ்சம் நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக்க, அதை விட பெருசாக நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்காதுப்பா அப்படின்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, உனக்கு முன்னோர் வாழ்ந்தவர்களை, நமக்கு முன் வாழ்ந்தவர்களில் இறந்து போனவர்களை நாம் நினைவு கூறுவோம். அதுவே அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கிரியாக இருக்கும்.